நீங்க சொல்றீங்க உரிமை மீட்பு பயணம் நீங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றீங்க. சரி, ஆனா நீங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கும் போதே மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னது, இந்த பயணத்தை கட்சியினரும் மக்களும் நம்ப மாட்டார்கள், இது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை தான் ஏற்படுத்தும்னாரு. இப்ப கொண்டு வந்து நிறுத்திருக்கா? சேலத்துல அருள் விஷயத்துல நிறுத்திருக்கா? எழுதி குத்துதா அப்படியே இருக்குங்க. அதான் நான் சொல்றேன், திமுக இந்த நடைப்பயணம் போனா தங்களுடைய ஆட்சியினுடைய அவல நிலை மக்களுக்கு தெரிஞ்சிடும், மக்கள் கிளந்து எழுவாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ்க்கு மிகப்பெரிய சப்போர்ட் சிஸ்டம் வந்துடும், மக்கள் ஆதரவு வந்துடும். திமுக சொன்னது நீங்க புரிஞ்சுக்கங்க. நேற்று நடந்தது கூட, முந்தானேத்து நடந்தது கூட, அந்த அருள் என்ற நபர் அவர் ஒரு இடத்துல போய் ஒரு ஒரு மாற்றுத்திறனாளிய வேண்டும் என்று ஒரு 50 பேர் 100 பேர் சேர்ந்து வெக்கமே இல்லாம அசிங்கமே இல்லாம கொஞ்சம் கூட 50 பேர் சேர்ந்து ஒருத்தனை அடிச்சுட்டு வந்திருக்காங்க. அதற்கு என்ன, அந்த பையனை மீட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போறது தான் போச்சு. போறவங்கள ஒரு பையனை வந்து காரை விட்டு ஏற்றிருக்காங்க. புரியுதுங்களா? அவர்கள் தான் யாரு, அருள் என்பவர் ஒரு சட்டவிரோதமாக ஒரு ரவுடி எலமெண்ட் அந்த வேலையை பண்றாங்க. அதுக்கு எதிர்த்து நாங்க வந்து வழக்கு போட்டு நேற்று போய் சட்டம் ஒழுங்கு பெர்சிஷன் ஆயிடுச்சு, வழக்கு போடணும்ல காவல்துறை. ஏன் போடல? நேற்று பாட்டாளி மக்கள் கட்சியின் எம்எல்ஏக்கள் 3 பேர் போய், பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் அவர் போய், கணேஷ் எம்எல்ஏ, எக்ஸ் எம்எல்ஏ, சிவகுமார் அவர்கள் எம்எல்ஏ, சதாசிவம் எம்எல்ஏ, இவர்கள்லாம் போய் அங்க உட்காந்து அங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து தர்ணா பண்ணதுக்கு அப்புறம் தான் எஃப்ஐஆர். அப்ப போலீஸ் யாருக்கிட்ட இருக்கு? மு.க. ஸ்டாலின் இருக்குது. யார் ஏன் வந்து வழக்கு போடல? போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம அருள் மேல கொலை வழக்கு இப்ப வழக்கு போட்டிருக்கு. கொலை வழக்கு, கொலை குற்றவாளி இப்ப அவர். புரியுது உங்களுக்கு? தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்.